நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கூட்டியிருக்கக்கூடிய இந்த கூட்டு நடவடிக்கை குழுவுடைய முதல் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதற்கான பல்வேறு சிறப்பு தகவலை வழங்குவதற்காக களத்தில் செய்தியாளர்கள் திரண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சிறப்பு விவாதத்தையும் நியூஸ் 18 தமிழ்நாடு முன்னெடுத்திருக்கிறது. திரு சுமந்த், 3 மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள், ஒரு மாநிலத்துடைய துணை முதலமைச்சர், பல்வேறு மாநிலங்களிலிருந்து 7 மாநிலங்களிலிருந்து 15 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்காங்க. இது என்ன மாதிரியான தாக்கத்தை மக்கள் கிட்ட ஏற்படுத்தும்? இன்னொரு பக்கம் மத்திய அரசுக்கு இது உரிய அழுத்தத்தை தருமா? மத்திய அரசு இது எப்படி எடுத்துக்கும்? நிச்சயமா மத்திய அரசுக்கு இது ஒரு சிக்னல் தான். உடனே மத்திய அரசு உடனே பணிந்து வரும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு இது இல்லை. ஆனால் நிச்சயமா இது ஒரு ஸ்ட்ராங் சிக்னல். இந்த மாதிரி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குள்ள எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கலாம், கட்சி ரீதியாக வித்தியாசங்கள் இருக்கலாம், மற்ற பிரச்சனைகள் ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் இருக்கலாம். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது சென்டருக்கு இது ஒரு சிக்னல். இதுல ஒரே ஒரு வருத்தம் என்னவென்றால், ஆந்திர மாநிலத்திலிருந்து அது டிடிபியாக இருக்கட்டும், YSRCP ஆக இருக்கட்டும், யாருமே பங்கேற்கவில்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. பவன் கல்யாண் கட்சியிலிருந்து கூட ஒரு MP வருவதாக சொன்னார்கள். ஆனால் அந்த லிஸ்ட் ரிலீஸ் ஆன லிஸ்ட்ல ஜனசேனாவிலிருந்து யாரும் ஒரு பிரதிநிதித்துவம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால ஆந்திர மக்களுக்கு இந்த கட்சிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியை அவர்கள் செய்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக தெலுங்கு தேசமாக இருக்கட்டும், ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும், இது ஒரு கட்சி சார்பான ஒரு பிரச்சனை அல்ல. இது நாட்டுக்கு அவர்கள் மாநிலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள். அதற்கு அவர்கள் குரல் கொடுக்காமல் இருப்பதுங்கிறது நிச்சயமா வருத்தம் அளிக்கிற ஒன்று. ஆனாலும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு மீட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும். இதில் நாளை இது நடக்குமா நடக்காதாங்கிற பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு சிக்னல் தான். மத்திய அரசுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்க மாத்தி அமைக்கணும். நாளைக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ இது எப்ப நடக்க போகுதோ அப்பொழுது இவர்கள் ஒற்றுமையாக தொடர்ந்து இந்த குரலை எழுப்பினால் நிச்சயமாக ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடு மட்டும்தான் இதை பத்தி பேசுது, மத்திய அரசு பேசவே இல்லை அப்படின்ற விமர்சனம் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய மாநிலங்கள் இதுக்கு கைகோர்த்திருக்காங்க. இந்த குரல் அப்படின்றது ஒரு மெல்லிய குரலாக எடுத்துக்கணுமா, இல்லை மத்திய அரசு அசைத்து பார்க்கக்கூடிய முதல் சமிக்கையா பார்க்கணுமா? அதை சார்